அடுத்ததாக திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம் சார். தற்போது செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை சந்திட்டு திரும்பி இருக்காரு. இந்த சந்திப்பின் மூலம் அமித்ஷா எந்த வகையில உதவ முடியும், உங்களுடைய கருத்து சார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொறுப்புகளில் இருந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் விலக்கப்பட்டாலும் அவர் அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராகத்தான் இருக்கிறார். அடிப்படை உறுப்பினர் என்று சொன்னாலும் திரு செங்கோட்டையன் அவர்களை பொதுவெளியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களாக, ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவராகத்தான் எல்லோரும் மதிப்பார்கள், பார்ப்பார்கள். அந்த வகையிலே ஒரு மூத்த அனுபவ அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய அவரிடம் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அவர் பேச விரும்பியதால் திரு அமித்ஷா அவர்கள் அவருக்கு சந்திக்க நேரம் ஒதுக்கி இருக்கிறார். ஆகவே அவருக்கு சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டது என்பது எந்த வகையிலும் தவறு என்று நான் கருதவில்லை. திரு அமித்ஷா அவர்களிடம் தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டுமானால் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று திரு செங்கோட்டையன் எடுத்து கூறியிருக்க கூடும். ஏனென்றால் அவர் திரு செங்கோட்டையன் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். அதிமுகவை ஒன்றுபடுத்துவது, கூட்டணியை வலிமையாக கொண்டு செல்வது பற்றி பேசினேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த சந்திப்பு என்பது சரியான கோணத்தில் அதிமுகவினரால் பார்க்கப்பட்டால் அது எந்த பிரச்சனையும் தோற்றுவிக்காது. அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் திரு செங்கோட்டையன் விருப்பம். அவரை போல எண்ணற்ற நிர்வாகிகளுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை புரிந்து கொண்டு அந்த கட்சி செயல்படுமானால் அது அந்த கட்சிக்கு ஆரோக்கியத்திற்கு, வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இப்ப இந்த சந்திப்பின் மூலமாக பாஜகவால எடப்பாடிக்கு என்ன மாதிரியான அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது சார்? திரு பாரதிய ஜனதா கட்சி இவரிடம் கருத்து கேட்டதே தவிர இப்போது அவர்கள் தேர்தல் குறித்து எந்த விவாதத்திலும் ஈடுபடுவார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. உரிய சமயத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் தமிழக அஇஅதிமுக தலைமையுடன் இது பற்றி பேசும் என்று நான் நினைக்கிறேன். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு செங்கோட்டையன் கடந்த வாரம் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாரு. அது தொடர்பா 10 நாட்களும் கெடு விதித்திருந்த நிலையில முதல் நாளிலேயே எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அனைத்து கட்சி பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி உத்தரவிட்டிருந்தாரு. இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னா ஒத்த கருத்துடைய அனைவரும் ஒன்றிணைந்து எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு பதிலாக அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்காரு. இது என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும், அது பற்றி உங்களுடைய கருத்து சார்? நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து மிக அண்மையில் தான், மிக சமீபத்தில் தான் திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் விலகினார்கள். சோ இந்த விலகலுக்கான காரணம் என்ன, மறுபடியும் அவர்களை திரும்ப கொண்டு வருவது எப்படி என்பது குறித்து திரு செங்கோட்டையன் அவர்களுடனான சந்திப்பை பாரதிய ஜனதா பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை. ஆகவேதான் அவருக்கு நேரம் தரப்பட்டிருக்கும் என்று கூட நான் கருதுகிறேன். அப்படியானால் செங்கோட்டையன் ஒரு இடைத்தரகராக பாஜக பயன்படுத்துகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்த தேவையில்லை. அவர் கள நிலவரத்தை நன்கறிந்தவர். யார் என்ன காரணத்தினால் அதிருப்தியிட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர் என்ற கருதி அவரை அழைத்திருக்கலாம். இப்ப இதை அடுத்து அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அழைத்து பிஜேபி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஏற்கனவே செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு, டெல்லியிலிருந்து பல பேரிடம் அதிமுக கிட்ட இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாரு. இப்ப அந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல பிஜேபி ஈடுபட வாய்ப்பு இருக்கா? தேசிய அதிமுக பாஜக கூட்டணியில் முன்பு இடம்பெற்றிருந்த கட்சிகள், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்பு இடம்பெற்றிருந்த கட்சிகள் திரும்பவும் இந்த அணியில் இணைக்கப்படுவதற்கான முயற்சிகளை பாரதிய ஜனதா மேற்கொள்ளும். அந்த முயற்சியில் அதிமுகவும் ஈடுபட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை எல்லா வேலையும் பார்த்துக் கொள்ளும் என்று கருதாமல் அதிமுகவும் அந்த முயற்சியில் ஈடுபடுவதுதான் தமிழகத்தில் அந்த அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை தோற்றுவிக்கும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.